இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 148 வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறதுக்கு குறித்த ஜாமத்துக்கு முன்பாகவே அவர் கண்கள் விழித்து கொள்ளுமா. அப்போது வேத வசனத்தின் மேல் அவர் பசிதாகமாக இருக்கிறத பார்க்குறோம். வாஞ்சையோடு அவர் வசனத்தை தியானிக்க நடு ஜாமத்தில் கூட தன் கண்கள் விழித்து கொள்ளுகிறதுன்னு சொல்கிறாரு. அதே போல் அதிகாலையில் கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கவும், தேவனை நோக்கி நாம் காலையில் எழுந்து அவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் கற்றுக்கொள்ளணும். அது தாவீது அதிகாலையிலையும் தேவனை தேடுறாரு, நடு ஜாமத்திலையும் அவர் தேடுறாரு. அதுதான் நான் நல் இரவினிலும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறார். கர்த்தருக்குள்ளாக அவர் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருந்தார்னு பார்க்குறோம். அவர் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்கள்லே உம்மை தியானிக்கிறேன்னே சங்கீதம் 63:6 பார்க்குறோம். அப்போ ராஜாமங்களில் எல்லாம் படுக்கையில் இருக்கும்போது கூட கர்த்தரை அவர் நினைக்கிறார், கர்த்தரை அவர் தியானிக்கிறார், அவர் வசனத்தை அவர் தியானிக்கிறார் பார்க்குறோம். தேவனை எப்போதும் அவர் துதிக்கிறவராய் மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுறார். லூக்கா 6:12 அந்நாட்களிலே எப்போன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்களாம். அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனின் ஒரே குமாரன், நம் இரட்சகர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுறார், அவர் நல் இரவில கூட அவர் என்ன பண்ணுறார், முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினார்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு ஒரு மாதிரியை அவரே தன் வாழ்க்கையில் வைத்து போயிருக்கிறார் இல்லையா. ஜாமங்கள்லே இரவிலும் ஜெபிக்கிற அந்த அனுபவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் காணப்பட்டது. அதை இன்றைக்கு நாமும் அதை போல் இருக்கணும் என்பதற்காக தான் இந்த வசனமே கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ தாவீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்பாகவே அவர் இந்த உலகத்துக்கு வந்தவர் இல்லையா. ஆனாலும் அவர் பாருங்கள், நடு ஜாமத்தில் கூட எழுந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக அவர் தேவனிடத்தில் எழுந்து முறையிட்டு கொண்டே இருக்கிறார்னு பார்க்குறோம். புலம்பல் 2:19 எழுந்திரு, ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடுன்னு வேதவசனம் சொல்லுது. புலம்பல் எரேமியாவின் புலம்பல் இல்லையா, ஒரு அழுகையின் தீர்க்கதரிசி என்றே அவர் சொல்லப்படுறார். அவரும் என்ன பண்ணுறாரு, ராத்திரியில் முதல் ஜாமன்னா 12 மணி 1 மணி என்கிற அந்த நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் சமூகத்தில் தன் இருதயத்தை தண்ணீரை போல அவர் ஊற்றி விடுகிறார். எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினாலும் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. அதே போல் நம்முடைய குடும்பத்தில் கூட நம்ம பிள்ளைகளுக்கு பலவிதமான பாடுகள், பலவீனங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள். அப்போ நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணோம், நடு ஜாமத்தில் எழுந்து அவர்களுடைய பிராணனுக்காக தேவனிடத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும் பிள்ளைகளுக்காக. அது அந்த நடு ஜாமத்தில் ஏறெடுக்கும் போது அது பிள்ளைகளுக்கு ஒரே பாதுகாப்பே அது கொடுக்கும். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகளுக்கு இருக்கிற மரண கண்ணிகள், அதே போல் படிப்பில் இருக்கிற குறைபாடுகள், இன்னும் அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், அது எல்லாம் நீங்கும்படியாக கூட நம் பிள்ளைகளுடைய பிராணனுக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்துக்காகவும் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஜாமத்தில் எழுந்து தேவனிடத்தில் முறையிடலாம். அதான் சங்கீதம் 139 17 18 பார்க்குறோம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகைகள் எவ்வளவு அதிகம். அதனால்தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தேடி வாசிக்கும் போது அவருடைய ஆலோசனைகள் நமக்கு அருமையாய் கடந்து வரும். அந்த ஆலோசனைகளை வைத்து நம்ம ஜெபிக்கலாம். அவைகளை நான் என்ன போனால் அது மணலை பார்க்கலாம் அதிகமாக இருக்குது. அப்போ கர்த்தருடைய ஆலோசனை மணலை பார்க்கலாம் அது அதிகமாக இருக்குது. நான் விழிக்கும் போதெல்லாம் இன்னும் உன் மண்டையிலே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நான் விழிக்கும் போதெல்லாம் உன் அருகிலே நான் இருக்கேன். அப்போ கர்த்தர் நம் அருகிலே இருக்கிறார் இல்லையா, அவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன்னே தாவீது சங்கீதம் 63:1 சொல்லுகிறதையும் பார்க்குறோம். அப்போ வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் போல இருக்கிற நம் ஆத்துமா அவர் மேலே தாகமாக இருக்கணும். அவர் மாம்சம் அவரை கர்த்தரை வாஞ்சித்ததுன்னு தாவீது சொல்கிறாரு. அப்போது வறண்ட நிலம் தண்ணீரற்றது போல இருக்கிற நம்முடைய ஆத்துமா கூட தேவனை வாஞ்சித்து கதறணும். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் அது எப்படி தன்னுடைய
எதிராளிகளான விலங்குகளுக்கு தன் ஜீவனை காத்துக்கொள்ள நீரோடு எங்கே இருக்குன்னு பார்த்து அதில் போய் அந்த தண்ணீரில் போய் தன்னை கழுத்தளவு அது வந்து மறைத்து கொள்ளுமா. அதோடைய முகம் முழுவதும் மறைத்து அந்த மூக்கில் மட்டும் சுவாசம் விட்டு கொண்டு இருக்குமா. அந்த மிருகம் அந்த இலையை விட்டு கடந்து போன உடனே அது அந்த கரையேறி அது வெளியே வருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல் இன்றைக்கி சத்துருக்களுடைய போராட்டமும் இல்லையா, நிறைய பிசாசினுடைய தந்திரங்களையும் அவனுடைய வல்லமைகளும் நம்மை மேற்கொள்ளாமல் நம்ம குடும்பத்தை மேற்கொள்ளாமல் இருக்கணும்னா, நம்ம விடாய்த்து போன நிலத்தை போல் தண்ணீரற்று இருக்கிற நம்ம ஆத்மாவை போல் இருக்கிறதுக்கு நமக்கு தாகம் தீக்கிற தண்ணி தேவ பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் தான், அவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை கிடைத்த உடனே எப்படி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார் இல்லையா, வார்த்தை கிடைத்த உடனே வாஞ்சையாய் அதை உட்கொண்டேன். அதைப்படி அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 119:62 பார்க்குறோம். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை திதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேனே தாவீது சொல்கிறார். தேவன் நீதி நிறைந்தவர், அவர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் சத்தியபரன் நீதிபரர் என்றே வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அவரை நாம் துதித்து பாதி ராத்திரியில் கூட நம்ம எழுந்து தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை முறையிட்டு நம் ஜப விண்ணப்பங்களை வைக்கும்போது கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு பதில் தருவார். அதுதான் வாக்கு தத்தங்களை தியானிக்கும்படி இரவின் ஜாமங்களில் கூட நம் கண் கூட விழித்து கொள்ளணும். நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதை சுதந்திரிக்கணும்னா நாம் எழுந்து அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க ஜெபிக்கணும். இந்த வசனம் நமக்கு எதை அறிவுறுத்துதுன்னா, தேவனிடத்தில் நாம் எப்படி பயபக்தியாக இருக்கணும் என்கிற அந்த ஒரு ஒழுக்கத்தை, அதாவது இரவிலையும் தேவனை தேடுகிற அந்த காரியத்தை நமக்கு வலியுறுத்துகிறதா இருக்குது. அதே போல் தேவனுடைய கட்டளைகள் நியமங்கள் இதெல்லாம் நம்ம கை கொள்வதற்கும் அது உதவியாக இருக்குது. தேவனை முழு இருதயத்தோடு நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும். அதே போல் விடியலுக்கு முன்பாகவே நம் தேவனுடைய வார்த்தைக்கு வாஞ்சையாக இருக்கணும். வாக்கு தத்தங்களிலே நம்பிக்கை வைத்து அதை தியானிப்பதற்கும் இரவும் பகலும் விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாகவும் இருக்கணும். நம்ம எதிரிகள் எப்படி நம்ம அருகில் இருக்க போல இருக்கோ அதுபோல் கர்த்தரும் நம்ம அருகில் இருக்கிறார் என்பதை அவர் வார்த்தையை நமக்கு கொடுக்கும்போது அதன் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிறோம். அதனால் அவருடைய நியாயங்கள் எல்லாம் உண்மையும் சத்தியமுமாக இருக்காது. தேவனுடைய அன்பை நமக்கு இன்றைக்கி வெளிப்படுத்தி காண்பிக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் நம் துன்பப்படுகிறவர்களுக்கும் நெருக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவர் நம்மை ரட்சிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார். அதனால் கர்த்தருடைய வசனத்தை நடு ஜாமத்தில் கூட எழுந்து கண் விழித்து நாம் அதை துதிக்கும்போது கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆறுதலை தரும், தேர்தலை தரும். அதிகாலையில் அவருடைய காலையிலேயே அவருடைய கிருபை புதிதாக இருக்குன்னு பார்க்குறோம். காலைதோறும் அவருடைய கிருபையின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த நாள் முழுவதும் நம்ம புது பலத்தோடு ஓட தேவன் கிருபை பாராட்டுவார். ஆமீன்.